ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா மஸ்கெலியா பழைய நகரம். என் ஃப்ரெண்ட் சொன்னது தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது எங்கள் ஊரில், நீங்கள் வந்தால் பார்க்கலாம். இப்போ தான் இந்த இதுன்னு அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக போயிருந்தோம். போய் பார்த்தோம். பார்க்கும்போது அந்த அந்த கோயில் கெட்டப்பட்டு 100 வருடங்களுக்கு மேற்பட்ட நாள் ஆகிட்டு. அண்ட் எவ்ரி இயர் 4ஆம் மாதம் அந்த தண்ணி வற்றி அந்த கோபுரம் மட்டும்தான் தெரியுமா, அந்த தண்ணி வற்றி ஃபுல் கோயிலுமே வெளியில் வந்துடும். அப்போ பூசெல்லாம் வச்சு எல்லாம் இதாக்குன கழ 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் கிட்ட வரும்போது வெயில் காலம் போன பிறகு அதுக்கப்புறம் அது தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து அந்த கோபுரம் மட்டும்தான் மேலே வெளியுமா. அப்போ நாங்கள் சரின்னு சொல்லி போய் பார்த்தோம். எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்களும் பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்டிங். அப்போ கூட கம்பீரமாக நின்ன மரம். இது ஒன்று, அந்த புத்தர் கோயில் ஒன்று அந்த நடுவில் இருக்கு. இது இது அந்த இதற்கு நடுவில் இது 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 இந்த புத்தரா? அது புத்தர். அடே ஈசனே, எங்களை பார்க்க வச்சிருக்கா தரிசன மூலியமா இல்லையா? மக்களே வாங்க, இதுதான் வந்து மஸ்கெலியா டேம். ஃபுல்லாக வத்தி இருக்கு பாருங்க. அந்த 3 கோயில் இருக்கு, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு. வாங்க பார்க்கலாம். தம்பி உங்களுக்கு கோயில பேர் இருக்கு, கோயில பேர் எம்பெருமானே. எங்க போறீங்க? அங்க பாஞ்சி போவீங்க. சுத்தியா போகணும். தம்பி கோயில் என்ன கோயில் தம்பி? என்ன சாமி இருக்கு? என்ன சாமி இருக்கு? ஆஞ்சநேயர் சாமியா? அப்ப அது என்ன இருக்குது? அங்க இருக்குது. இல்ல அப்ப அங்க நடந்து போலாமா? முன்னாடி இருக்குது. அது சும்மா மரமா? அப்ப எல்லாம் அந்த சாமி எல்லாம் மறந்து வச்சிருக்கா சொன்னதா? போதும் ஃப்ரெண்ட், வாங்க போவோம். நாங்க கேட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். மிஸ்டர் தர்ஷன் தான் வீடியோ எடுக்கிறீங்க, வாங்க. வாங்க தர்ஷன், கம் போலாம். ஏ தண்ணியால சரி, அதில் இறங்குனீங்க தான். அதே நடுவுல ஆள் உண்டா விளங்குறியா? செவலத்தனம் போடாம வாங்க, இறங்கும். என்ன செவலத்தனம் காட்டுறதுன்னு இருக்கு. சாமியை கும்பிடுறா, சாமியை கும்பிடுறது. அதனால இறங்கி போயிடுமா, எனக்கு ஆளை விளங்குது இல்லையா? பைக் என்ன பெரிய கதைகள் தான் கதைட்டு. இந்த பாலம் அது ஜப்பானி கட்டிருக்காங்க இல்லையா? பழைய காலத்து கெட்டுது. இதுதான் அந்த பழைய காலத்து டேம். இந்த டேமை பாருங்க எல்லாரும் பாருங்க. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கும் பழைய கால தாக்கல டெக்னாலஜிக்கும் பாருங்க. அடைப்பு கொடுக்க கிட்டிருக்காங்க. மரங்கள் நீங்க போங்க அசிஸ்டன்ட். உனக்கு மக்களுக்கு தெரிய வைக்கிறாங்க. வாங்க. அந்த கொக்கை கொஞ்சம் பாருங்க. கொக்கு ரொட்டேட் ஆகும் பாருங்க. இப்போ 2 பக்கம் ஓட்டம் இருக்கு தண்ணி. அந்தால வார ஓட்டமும் இருக்கு, இங்கிட்டால வார ஓட்டமும் இருக்கு. அங்கிட்ட ஓட்டம் இருக்கு, இங்கிட்ட ஓட்டம். சுழி மாதிரி தண்ணி எங்க சுழியாது, பெரிய ஆழம் இருக்கு. இல்லை நினைச்சேன்னா எதுவுமே தெரியாது. வாங்க, வந்துட்டோம். கோயிலை ரீச் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. பக்கத்துலேயே வந்துட்டோம். அந்த இருக்கு கோயில் பாருங்க, விளங்குதா கோயில்? கோயில் கிட்ட வந்துட்டோம். உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்னது என்ன சாமி இருக்குது. ஆஞ்சநேயர்னு சொன்னார் ஒரு சின்னவர், அதை பார்த்துருவோம். இந்த மிஸ்டர் ரோஷான் வீடியோ எடுக்கிறாரு. ஃபுல்லாகவே வத்தி இருக்கு. லேண்ட் ஃபுல்லாகவே தண்ணி இருந்த இடம் ஃபுல்லாகவே வத்தி கோயில் தெரிகிற அளவுக்கு இருக்குது. கடவுள் இருக்குன்னு காட்டுறாரு மக்களுக்கு. அப்பயும் இந்த மக்கள்கிட்ட பாவம் அழியுது இல்லையே. இந்த பாருங்க, தண்ணி இருந்ததுக்கு சான்றிதழ். ஓடி இருந்தேன்னா வெயில் பட்டனா வெடிக்க. இதே மாதிரி ஒரு கோயில் இருக்கு இங்க பாத்தியா? தண்ணிக்குள்ள தஞ்சை வெறும் கோயில் இடம் இருக்கு. இல்ல, தண்ணிக்குள்ள ஒரு கோயில் இருக்கு பாத்தியா? இதே மாதிரி இந்தியால எப்படி கட்டிருக்காங்கன்னு பாருங்க. வீடியோ ஆன் பண்ணி நல்லா பாருங்க. இந்த கோயில பாதி அப்படியே பில்டிங் உடஞ்சதோட அப்படியே இருக்கு. பெருமானே அழைப்பா கொடுத்துருக்காரு சாமி எங்களுக்கு. தண்ணிக்குள்ள மூடப்பட்டிருந்த கோயில். பழைய கட்டிடங்கள், பழைய பொருட்கள் எல்லாமே உள்ளுக்கு இருக்குமா இருக்கும். எல்லாமே மூடப்பட்டிருக்கு.
கோயிலை ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். அந்த கோயில் ஃபுல்லாகவே பழைய டிசைன், பழைய கட்டிடங்கள், ஃபுல்லாக கருங்கல் கருங்கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே இருந்த கோயில் வெளியில் வந்துருக்கு. இந்த பொண்ணுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. நான் ஃபுல்லாகவே தண்ணி இருந்திருக்கு. ஃபுல்லாகவே கோயிலை மூடுறதா இருக்குது. இப்போ திறக்கிற அளவு கடவுள் சுற்றிருக்கு. முருகா முருகா முருகனா ஆறுபடை வேல் முருகா முருகர் கோயில். ஈஸ்வர் அந்த தூணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையான தூண்கள். காமிஷன் இது அப்படி எல்லாம் கல்வெட்டுகள் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இது கல்வெட்டில் நம்ம பயிலுங்க இது அடிச்சது. அதுதான் இப்போ அது கல்வெட்டு. இது இது லாஸ்ட்டாக பூசை நடந்துச்சு இங்கே பூசை 2002 10ஆம் மாதம் 2 வருஷத்துக்கு முத இப்படி 2022 அதான் 2 வருஷத்துக்கு முத 24ஆம் தேதி பூசை நடந்திருக்கு. அப்போ கொஞ்சம் வத்தி இருந்திருக்கு தண்ணி இல்லையா? இப்போ அடிச்சது தமிழில் என்ன போட்டிருக்கு? உண்டியல் பெட்டி 24ஆம் தேதி சர்வேஸ்வரா அப்போ தான் பூஜை நடந்திருக்கு. இதில் டெய்லி 10 மணி டெய்லி மார்னிங். என்ன கோயில் பாருங்க. அந்த தண்ணிக்குள்ளே இருந்த கோயில் தான் ஃபுல்லாக பாருங்க கருங்கல்ல கட்டியிருக்காங்க. வீடியோ எடுக்கலாம். இதெல்லாம் காட்டணும் மக்களுக்கு காட்டணும். அப்படி இதெல்லாம் இருக்குது. இந்த கோயில் கெட்டப்பட்ட வருஷம் இது மகா கும்பாபிஷேகம் 1917. வாங்கிட்டு வரலாம்ப்பா கும்பிட்டு. இந்த பாருங்க மக்கள் ஒடுக்கு ஸ்டெச்சுவும் இருக்குது. முருகன் இருக்கார். தண்ணிக்குள்ளே தான் ஃபுல்லாகவே. தண்ணிக்குள்ளே இவ்வளோ காலமாக எடுத்திருக்காரு. இந்த இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு குளுமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கருங்கல்லில் கட்டின சிலை சாமி. அதுவும் சில நல்லவனுங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. குகன் கேஆர் காஷ்மீர் மீன் போட்டு இல்லை காஷ்மீர். சரி, ஆறுமுகத்தோணி ஏழுமலையானே அந்த பக்கத்தில் போயிட்டு அப்படி நோயற்ற வாழ்வே குறைவ பாருங்க. தண்ணிக்குள்ள அந்த கோயிலுக்கு அழைப்பா கொடுத்துருக்காரு. முருகா இது இதுக்குள்ளே சாமி இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளே ஒரு கும்பம் இருக்கு. அது பழைய ஓல்டு ரூம் தானே. ஃபுல்லாக வந்து காக்கள் வந்திருக்காங்க இப்போ வந்து செய்கிறது போல. அந்த ரூம் எடுத்துருக்கா? சரி சரி. கோயில் சுற்றி வந்துட்டாப்பா. இங்கே ஒரு வாசல், அங்கே ஒரு வாசல், அங்கே ஒரு வாசல். இந்த தூணில் எல்லாம் சிவலிங்கம். எங்களுக்கு என்னது இது என்ன சொல்லுவாங்க இதுக்கு? என்ன செய்யுது? அன்சையா தானே? அன்சையா அண்ணன் இதில் என்ன லோகோ? அது முருகண்ட லோகோ தானே இது. மயில் இதோட மயிலோட கோழி வந்து இந்த மீன் அடிச்சிருக்காங்க. மீன் அடிச்சிருக்காங்க. பிள்ளையார் லிங்கம். இந்த பாருங்க, இது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்த ஸ்டார்ட் 1917 6ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. எத்தனை வருஷம் ஓல்டு கோயில், எத்தனை வருஷம்னு சொல்ல. இந்த தூண் பாருங்க, இந்த தூண் டிசைன்லாம் மேலே கட்டியிருக்காங்க. அவ்வளவு சும்மா செதுக்கி கருங்கல்லுகள், இரும்பும் கருங்கல்லும் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க ஃபுல்லாக டிசைன். கோயில் எத்தனை என்னது பூசை பண்ணுறாங்க வருஷம் மாதிரி.
அந்த மாதிரி. இப்போ இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருந்து கூட்டி விட்டு இப்போ வத்து இருக்கு. இது திருப்பி இதாக்கி இருக்கு இல்லையா? திருப்பி தண்ணி மழை கூடுனா தண்ணி கூட்டிடும். வெயிலுக்கு இப்படி வத்திருக்கு இல்லையா? இப்போ கடைசியாக எப்போ பூசை போகிறது? 2022 கிரௌண்டோவில் உள்ள ஃபேமிலியால் அப்படி பூசை நடந்தது. ஒரு 10 எப்போ சாமிக்கு பூசை நடந்துட்டு விளக்கு பத்துறது இல்லையா? ஊராக்களா இல்லாட்டி வெளியாக்களா? சாமியார் 10 ரூபா இல்லையா? நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஸ்கூல் போறீங்களா? மீன் பிடிக்க வந்துருக்கீங்களா? வளர்க்குறதுக்கா இல்லைண்ணா சாப்பிட்றதுக்கு? சரியா சரி, ஓகே, தேங்க்ஸ். இவரோட ஊரில் உள்ள அங்கே பாருங்க, அங்கே ஒரு கோவில் இருக்குது. புத்தர் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அது பழைய ஸ்டாச்சு, கொஞ்சம் உடஞ்சி இதாக இருக்குது. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இந்த ரோடால் தான் போகணும். வாங்க அந்த ரோட்டில் போய் பார்ப்போம். ரொஷான் போயிட்டார் ஆல்ரெடி. இல்லை ஃபோட்டோகிராஃபர் ரொஷான். ஓகே, அங்கே போய் பார்ப்போம் வாங்க. ரோடெல்லாம் சும்மா இதாக இருக்குது. ரொம்ப ரோடு இல்லை, ஃபுல்லாக தண்ணி இருந்த இடம் தான். இது ஃபுல்லாக மூடிடும். அதான் ஃபுல்லாக மூடிடுது. டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு அவர் ஃபஸ்ட் போயிட்டா இருப்பாரு. இந்த பொடியனுக்கு அந்த என்ன சாமின்னு கூட தெரியல போலடா. நான் கேட்டேன், அவன் அந்த தர்சன் ஆ ஆஞ்சநேயா அட ஈஸ்வரனே இல்லை, அது கன்ஃபியூஸாக சின்ன பிள்ளை தாங்க. ஒருத்தவங்க ஒரு சாமி தான், எல்லாம் சாமி தான். நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாம் சாமி தான். டிசைன் பார்த்தீங்களா மிஸ்டர் ரோஷான்? இவர் எங்கே போனாலும் இவர் இப்படி தான் பாருங்க. அந்த கொஞ்சம் பாருங்க அவரை. அவர் வந்து பேங்க் மேனேஜர். அப்படிதான் ஏடிஎம். அவர் காட்டை தான் ஸ்வைப் பண்ணுவாங்க. பேங்க் இல்ல, மீன் இருக்கு கொடுத்து சாப்பிடு. ஃபைனலி இங்கே வந்துட்டு ரீச் ஆகிட்டு இடத்த பாருங்க. என்ன ஸ்ட்ரீட் இருக்கு ஃபுல்லாக பெரிய கோயில். அது ஃபுல்லாக இதை உடஞ்சி பல காமிஷனா? இந்த இங்கே ஒரு அரச மரம் இருந்திருக்கு, பெருசாக ஒரு அரச மரம் இருந்திருக்கு. ஃபுல்லாக பெரிய பெரிய கோயில் இருந்திருக்கு. இதுதான் பழைய மஸ்கேலியா டவுன். இது மஸ்கேலியா டவுன். ஆமாம், பெருசாக இப்போ ஃபுல்லாக மூடி தண்ணியால் மூடிட்டு புத்தர் ஸ்டாச்சு இருந்திருக்கு. ஃபுல்லாக கோயில் எல்லாம் எல்லாமே கருங்கல், எல்லாமே பழமையான இது கருங்கல்லில் செஞ்சுருக்காங்க. இப்போ அது அந்த அந்த சைடு அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க தர்ஷன். அப்படியே பெரிய மீன் ஒன்று வந்து இப்படி பாயிட்டுதா. 6ஆம் மாதம் 8ஆம் தேதி தானே இது பெரிய கும்பாசம் இருந்தது. தர்ஷன் இந்த அந்த அப்படி பாருங்கள், அந்த மரம் எல்லாம் இருக்குது. என்னது இங்கே போட்டெல்லாம் போயிருக்கு. ஃபுல்லாக ஆழமாக இருக்க சுத்தம் போட்டாக இருந்து போட்டெல்லாம் போயிருக்காங்க. அந்த உருவ அதில் போயிருக்காங்க. ஓடம் தானே? ஓடத்தில் போயிருக்காங்க. இப்போ ஆனால் முடிஞ்சு ஆக்கள் பெருசாக இல்லை. இந்த ஒரு ஆக்கள் பாருதான் மீனெல்லாம் இருக்குது இதுக்குள்ளே ஃபுல்லாகவே. அப்போ இந்த கோயில் அப்படியே திருப்பியும் தண்ணி கூட்டுனா மூடிடுமா 2 வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போ 2022 சொன்னது இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் இப்போ வத்திருக்காமா. அப்போ ஒரே ஒரு ஆள் வந்து பூசை பண்ணுவாராமா. அப்புறம் திருப்பியும் வெயில் காலம் போயிட்டுனா திருப்பி ஃபில் ஆக்கிடும் தண்ணி. அப்புறம் அங்கே வருமா மக்களே. இப்போ அந்த அங்கே விநாயகர் கோவில் இருக்குது, அங்கே போக முடியாது, அவ்வளோ தூரம். இது ஃபுல்லாகவே சதப்பு தானே. இது ஃபுல்லாக இந்த காட்டுங்க, அவட கால் உள்ளுக்கு போயிட்டு காலை காட்டுங்க தர்ஷன். அப்போ கேமராமேன் வந்து உள்ளுக்கு போகிறாரு. ஏன்னா ஃபுல்லாக சதப்பு நிலம் தானே. அப்போ அதான் நாங்கள் போகிறோம். இங்கே இதோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அங்கே அப்போ அங்கிட்டு போகணும். ரொம்ப தூரம் நடக்கணும். அந்த டைமும் இல்லை எங்களுக்கு. டைமையும் கீப்பப் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் ஒரு வேலையாக வந்தோம். அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோயிலில் போயிட்டு அன்னதான சோறு எடுக்கணும். அதுக்கு தான் எடுக்கணும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போவோம் ஃப்ரெண்டுகிட்ட. அப்போ இந்த முறை இவ்வளோ அழிப்பை கொடுத்து கடவுள் காட்டியிருக்காரு. எல்லா மக்களும் நல்லா சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தவறுகளை குறைங்க, செய்கிற தவறுகளை கடவுள் காட்டிக்கிட்டே இருக்காரு. நான் இருக்கிறேன் அதை மட்டும் நினச்சிக்கிது. நாங்களும் தப்பு பண்ணுறது தான், இருந்தாலும் மனிதாபிமானத்தில் நடந்துக்குங்க. ஓகே வாங்க இந்த ஒரு தலை போயிடும். அங்கே போகிறேன் சந்தை பொண்ணு போகிறேன். ரோடை மறந்துட்டு ரோடு இல்லாமல் அங்கே போகிறோம். ரோடு அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. காலையில் உள்ளுக்கு போச்சு விளங்குச்சா. இப்போ ஃபுல்லாகவே தண்ணி தான் இருந்திருக்கு. தண்ணியோட இருந்துச்சு. ஓகே, எல்லாமே என்னது மெமரிஸ் தான். எல்லாமே கற்று மறக்கணும் தான் வாழ்க்கையில். இது கடவுள் கொடுத்த அழைப்பு. தண்ணியை பண்ணிடுறாங்க டிஃப்ரெண்ட் தண்ணி.
தண்ணி பாருங்க. ஏய் இது தண்ணி டிஃப்ரெண்ட், எங்கே பாரு. ஆயில் மாதிரி தான் இருக்கு. அட இல்லடா, உண்மையா இதுல வித்தியாசம் இருக்குடா தண்ணியில. உனக்கு விளங்குது இல்லையா? அடே கோல்டு கலர் படுத்து விளங்குது இல்லையா தர்ஷன்? இதுல பாருங்களேன். அங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் அது கோல்டு மாதிரி படிஞ்சிருக்கு. இந்த சதையா விடாது, அது விடு விடு விடாது. அது கடவுள் இது, விடு விடு ஏதோ. அடே உண்மையிலடா. அடே இதுல கோல்டு கலர் படுத்துடா, வெளிச்சம் பாரு. அப்பா முருகால் அழைப்பை கொடுத்தீங்கப்பா, ரிவ்யூ போட்டிருக்கோம். அது ரீச் ஆகுதோ இல்லையோ அப்பாவுக்கு தான் தெரியும். முருகா போயிட்டு வரப்பா, அழைப்பை கொடுத்து நன்றி. அடே உனக்கு குச்சி பூச்சோ குஞ்சு பூச்சா இருந்தாலும் பரவாயில்ல, ஏறிடா மேலே. அடே டைம் லேட் ஆகுதுடா, 2:50 நேரம் எழுவிடா. சுஷான் பட்ட ஆழம் ஒண்ணுனா நான் சொல்கிறேன், சதை